வணக்கம். மாந்தி பகவான் ஜோதிடத்தில் முக்கியமான கிரகங்களில் இதுவும் ஒன்று. இந்த மாந்தி பகவான் பிற கிரகங்களுடன் சேராமல் தனித்திருந்தால் இந்த மாந்தியால் அதிக பாதிப்புகள் வராது. ஒரு ஜாதகத்தில் ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த நட்சத்திரங்களில் மாந்தி பகவான் இருந்தால் பூமியால் லாபம் உண்டு. அதாவது விவசாயத்துறையில் இவர்கள் ஈடுபட்டால் இவர்களுக்கு அதிக தன லாபங்கள் என்பது நிச்சயமாக உண்டு. அடுத்தது திருவாதிரை, புனர்பூசம், பூசம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் இவர்கள் இடம் மாற்றம் செய்து வசிக்கக்கூடியவராக இருந்தால் பெரிய அளவு பிரச்சனைகள் ஏற்படாது. அப்படி இடம் மாற்றம் செய்யலை அப்படின்னாக்கா உங்கள் லக்னத்திற்கு அது எத்தனாம் பாவமாக வருதோ அந்த பாவத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துவார். ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை அப்போ இந்த நட்சத்திரங்களில் மாந்தி பகவான் இருந்தால் இவர்கள் இடங்களை வாங்கி விற்பது, ஒரு இடத்த வாங்கி இன்னொரு இடத்துல கைமாற்றுறது இவர்களுக்கு அதிக அளவு யோகத்தை கொடுக்கும். இது உங்களுடைய லக்னத்திற்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த ஸ்தானத்தை பலப்படுத்துவார். சுவாதி, விசாகம், அனுஷம் இந்த நட்சத்திரங்களில் மாந்தி பகவான் இருந்தால் இவர்களுக்கு அரசாங்க வேலையாக இருந்தாலும் அரசாங்கத்தாலும் இவர்களுக்கு தொல்லைகள் அதிகம் கிடைக்கும். அடுத்தது கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் மாந்தி பகவான் இருந்தால் வருமானங்களுக்கு தடை என்பது நிச்சயம் வராது. சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி நட்சத்திரங்களில் மாந்தி பகவான் இருந்தால் தனம் நாசம், இவர்கள் வசிக்கும் இடத்தை விற்று கடனை கட்டக்கூடியவர்கள், வீடு, மனை, பூமி, அடுத்தது இவர்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள். அப்போ சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி நட்சத்திரங்களில் மாந்தி பகவான் இருந்தால் தனநாசத்தை ஏற்படுத்துவார். பொதுவாக மாந்தி பகவான் தனித்து இருந்தால் சில நல்ல பலன்களையும், வேறு கிரகங்களுடன் சேர்ந்திருக்கும் பொழுது பல பலன்களை மாற்றி கொடுக்கவும் வல்லவர். அப்போ மாந்தியின் மகத்துவத்தில் மாந்தியும் நல்லவரே. நன்றி, வணக்கம்.